ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 யூஸ்ஃபுல் ஸ்கில்ஸ் பார்க்கலாம். ஸோ விச் ஹெல்ப்ஸ் யூ இன் ஃபினான்ஸ், அப்புறம் உங்கள் கெரியர், அப்புறம் எப்படி லைக் ஹவு த வேர்ல்டு ஒர்க்ஸ், அதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அது எந்தெந்த ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ மேக் ஷூர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னென்னா லேர்ன் ஹவு டு கோட். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கோடிங் கற்றுக்கிறதோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ கோடிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் சரி, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னன்னு வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்குறீங்க இல்லையா, ஸோ இப்படியெல்லாமும் இருக்கே, இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது இல்லையா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். ஏன் நம்ம இதை இப்படி பண்ணக்கூடாது, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க விஷயம் எல்லாத்தையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் விளாட்ற கேம்ஸ் ஆப் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஆப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி டெவலப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ண போது அது வந்து எப்படி அல்காரிதம்லாம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் மேப்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் A டு பாயிண்ட் B வரைக்கும் போனோன்னா ஒரு நிறைய வேஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஷார்ட்டஸ்ட் டைமில் போய் சேர்ற மாதிரி ஒரு ரூட்டு தான் வந்து கூகுள் மேப் சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாருக்குமே. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, பிகாஸ் ஆஃப் அல்காரிதம். அந்த அல்காரிதம் எப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஷெசாம்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து லைக் ஏதாவது உங்கள் சாங் ஏதாவது தெரிலனா நீங்கள் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த சாங்கோட மியூசிக்கோ இல்லை அந்த சாங் ஹம் பண்ணாலே அந்த சாங் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஆப்பில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, லைக் ஜஸ்ட் பை ஹம்மிங் ஆர் லைக் அந்த பாட்டில் இருக்க ஏதோ ஒரு லைனை வந்து நம்ம பாடி காட்டுறோம், பட் இட் கேன் ஃபைண்ட் தட் ரைட். அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாமே வந்து கோட் அண்ட் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஈவன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா யூடியூப்பு, ஸோ இதுவே வந்து ஒரு வெப்சைட் தான். HTML யூஸ் பண்ணியிருப்பாங்க, CSS யூஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அதில் ஒரு எலமெண்ட்டாக இந்த வீடியோ வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, லைக் ஃபினான்ஸ் ஆர் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரவீன், அதுக்குன்னு நான் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லாம் படிக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் ஹவு எவ்ரி திங் ஒர்க்ஸ். உங்களை சுற்றி எப்படி எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கோடிங் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் நம்ம எதுவும் தேடி போய் படிக்க தேவையில்ல. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் ஆப்ஸ், வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஈவன் நீங்கள் வேறு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கோடிங் வந்து போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் உங்கள் ஃபீல்ட்லேயே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, எனிதிங் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஏதோ ஒரு ஆப் தான் சொல்யூஷன், இல்லை ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணால் தான் சொல்யூஷன்னா ஒய் நாட், கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பண்ணலாம். ஈவன் நவேடேஸ் வந்து நீங்கள் கோடிங் கற்றுக்கிறதுலாம் வந்து அவ்வளோ கஷ்டமாகவே இருக்காது. நிறைய AI டூல்ஸ் வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமில் டவுட் இருக்குது, பக் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை எனிதிங் அந்த ப்ரோக்ராமே புரியல, இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஜஸ்ட் ChatGPT போங்க, கோட் பேஸ்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் கேளுங்க, இட் கேன் ஆன்சர். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது கோடிங் படிக்கிறதுக்கு. அண்ட் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேடி தேடி படித்தாலே நமக்கு எப்படி ஆக்சுவல் கோடிங் ஒர்க் ஆகுன்னு தெரியும். இப்போலாம் நிறைய AI அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிம்பிளாக எந்த அப்ளிகேஷன் வேணால் அதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். நிறைய சின்ன சின்ன கேம்ஸு, ஆப்ஸு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி எல்லாம் லாஜிக் எழுதுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே you will know how the world works. ஓகே, நம்பர் 2 வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. கொஞ்சமாவது பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மணியை எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறப்போ யூ வில் கெட் அ மந்த்லி சேலரி. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், உங்கள் மணி எங்கே ஸ்பெண்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃபினான்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா மணின்னு வரப்போ மேஜர் டிசிஷன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணலாம். லைக் எப்படி வந்து மணி பட்ஜெட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு, அண்ட் எப்படி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறதுன்னு. ஏன்னா நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் ஓவர் த டைம் நமக்கு மணி க்ரோ ஆகும். நம்ம மணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம மணியும் வந்து க்ரோ ஆகும். பட் அதே திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லைன்னா உங்களால் மணி பட்ஜெட் பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் மணியும் க்ரோ ஆகாது. ஸோ அதனால் நம்ம கையிலேருந்து போகிறதும் தெரியாது. அதனால தான் பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எப்படி கற்றுக்கலாம் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா
புக்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நிறைய பிளாக்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில். ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், லைக் ஹவு டு சேவ் மணி, பட்ஜெட்டிங் த மணி, இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். லைக் நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்பர் 3 வந்து இன்வெஸ்டிங். வெரி யூஸ்ஃபுல் ஸ்கில். உங்கள் மணியை க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும் சரி, உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கட்டும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னா, as soon as possible. If you are in college, fine. அப்போது அந்த டைம் வந்து நம்மக்கிட்ட மணி இருக்காது. பட் ஒன்ஸ் யூ கெட் எ ஜாப், உங்களுக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மணி காம்பவுண்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து மணி க்ரோ ஆகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணணும் இல்லையா, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கோல்டு இருக்குது, கிரிப்டோ இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி என்னன்னே தெரியாது. லெட்ஸ் டேக் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் தான் அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும்னு. உங்களுக்கு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. ஈவன் நீங்கள் காலேஜில் இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறமாவும் சரி, ஜஸ்ட் ஸ்பெண்ட் அரௌண்ட் லைக் 100 or 200 ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்கில் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹோல் ப்ராசஸே தெரியும். ஸ்டாக் வந்து எப்படி வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க, அதில் எப்படி அந்த ஹோல் ப்ராசஸே நடக்குதுன்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 rupeesஓ 200 rupeesஓ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்குறப்போ அதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நீங்கள் காலேஜில் இருக்கும்போதோ இல்லை எப்போது உங்களுக்கு மணி கிடைக்குதோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் எ ஸ்மால் ஐடியா எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக, லைக் எப்படி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் அதே மாதிரி லைக் நான் லேர்ன் பண்ண ரிசோர்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எதில் லேர்ன் பண்ணேன்னா, ஜெரோதா வந்து ஒரு லேர்னிங் போர்ட்டல் வச்சுருக்காங்க, விச் இஸ் கால்ட் Varsity. ஸோ அதில் தான் வந்து நான் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது லேர்ன் பண்ணுங்கள். அதில் நிறையா இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அண்ட் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. புக்கு மாதிரி இருக்கும். அதை லேர்ன் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்களும் நிறையா ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாலே தெரியும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, டிமேட் அக்கௌண்ட்லாம் என்ன. நீங்களே ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு கிரியேட் அ டிமேட் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அண்ட் எப்படி ஸ்டாக்குக்கு இன்வெஸ்ட் ஆகுது, எப்படி அந்த ப்ரைஸ்லாம் ஏறி இறங்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணேன். எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ஒரு வெரி யூஸ்ஃபுல் ஸ்கில். யூஸ்ஃபுல் இல்லை, இட் இஸ் அ மேண்டேட்டரி ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணோன்னா, வி நீட் கம்யூனிகேஷன். ஏதோ ஒன்று ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லணும், ஒரு டிஸ்கஷனில் நீங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லணுன்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கெரியரில் லைக் நீங்கள் வந்து ஜாப் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜாப் இன்டர்வியூஸ், ப்ரெசன்டேஷன், நெகோசியேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம பேசுகிறது வந்து கிளியராக பேசணும். லைக் நம்ம மெதுவாக பேசினாலும் பரவாயில்ல, நம்ம பேசுறது கிளியராக பேசணும். செகண்ட் திங், நம்ம லிசன் பண்ணணும், என்ன மற்றவங்க பேசுகிறாங்கன்னு. லைக் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு மற்றவங்க பேசுகிறதே புரியல அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. நம்பர் 3 வந்து அப்சர்வேஷன். எவ்ரி டைம் எங்கே போனாலும் சரி ஜஸ்ட் அப்சர்வ். இது வந்து நான் ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் இதை நான் பண்ணுவேன். ஐம் கோயிங் அவுட் ஆர் எனிவேர், எங்கே போனாலும் சரி. நிறைய பேர் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க, பட் மென்டலி அங்கே அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. பட் ஆக்சுவலாக ஜஸ்ட் அப்சர்வ். உங்களை சுற்றி என்ன நடக்குது, அதுலேருந்து நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க அதுலேருந்து. அதனால் மோஸ்ட்லி எங்கே போனாலும் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். லைக் என்னோடய ஐடியாஸும் அப்படி தான் கிடைக்கும். இப்போ யூடியூப் ஏதாவது வீடியோ ஐடியாஸ் கூட நான் அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் எங்கே போனாலும் சரி அப்சர்வ்,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on another video.